Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காவல் நிலையம் அருகே அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குமாரபாளையம் காவல் நிலையம் அருகே உள்ள கழிவுநீர் கால்வாயில் சுமார் 60 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கிடந்தது. காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் காவல் நிலையம் அருகிலேயே சடலம் கிடந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரை அடுத்த அரண்வாயிலில் கடந்த 2007 ஆதிதிராவிட மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனையை வேறு நபர்களுக்கு பிரித்து கொடுத்ததால் பொதுமக்கள் ஆத்திரமடைந்தனர். கடந்த ஏப்ரல் மாதம் பொன்னேரியில் நடைபெற்ற இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் 64,000 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டது. அவர்களுக்கு நில அளவீடு செய்ய அரண்வாயிலுக்கு வந்த வட்டாட்சியர் கடந்த 2007ஆம் ஆண்டு 65 ஆதிதிராவிட மக்களுக்காக ஒதுக்கிய இடத்தை பிரித்து 120 பேருக்கு அளவீடு செய்தபோது ஏற்கனவே பட்டா பெற்றவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதிக அளவில் பட்டா வழங்கியவராக பெருமை பேசும் விடியா ஸ்டாலின் இதுபோன்ற குளறுபடிகளை சரி செய்வாரா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள தனியார் விடுதியில் குடும்ப சண்டையால் மனமுடைந்த பெண் ஒருவர் தனது தாயுடன் தற்கொலை செய்து கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரத்தை சேர்ந்த மோகனன் அம்பிகா தம்பதியினரின் மகள் மாலினிக்கு 8 ஆண்டுகளாக குழந்தை இல்லாததால் விவாகரத்து பெற்ற நிலையில் மீண்டும் அவரது உறவினருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் 2 ஆண்டுகளாக குழந்தை இல்லாததால் தம்பதிக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் மனமுடைந்த மாலினி தாயை அழைத்துக் கொண்டு புதன்கிழமை திருச்செந்தூர் பேருந்து நிலையம் எதிரில் உள்ள தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கி பூச்சி மருந்து கலந்த குளிர்பானத்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு பேருந்து பாதி வழியில் 2 முறை பழுதடைந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. செஞ்சி அடுத்த புதுச்சேரியிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி 75 பயணிகளுடன் வந்த விடிய அரசின் தகர டப்பா பேருந்து நங்கிலிக்குண்டான் சுங்கச்சாவடி மற்றும் மொரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே என 2 முறை பழுது ஏற்பட்டு பாதி வழியிலேயே நின்றது. இதனால் பயணிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். திறனற்ற ஸ்டாலின் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் பயணிகள் அவதிப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து காலதாமதமின்றி விரைந்து பணிகளை முடிக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு விடிய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் சிபில் ஸ்கோர் இல்லாமல் விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும், விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தங்களுக்கு இருண்ட காலம் இருந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தமிழக அரசு நந்தன் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு 304 கோடி அறிவிச்சாங்க. ஆனால் அதை காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக செயல்படுத்த வேண்டும். அடுத்து சாத்தனூர் அணையிலிருந்து கீரனூர் அணைக்கு தண்ணி கொண்டு வரணும். ஏன்னா அந்த திருவண்ணாமலை வட்டத்தில் கீரனூர் அணை கொண்டு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கர் பாசன வசதி பெறலாம். கிட்டத்தட்ட ஒரு 150 ஏரியில் அந்த தண்ணீரை தேமிக்க வைக்கலாம். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் கவனம்